நான்ஸ்டிக் குக்வேரை யூஸ் பண்ணுறீங்க? நான் வந்து இண்டஸ் வேலியோட கேஸ்ட் அயர்ன் குக்வேருக்கு மாறிட்டேங்க. இப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு சேல் போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணாமல் வாங்குங்க. பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ கோம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க. அந்த ஆஃபரில் தான் இந்த கேஸ்ட் அயர்ன் குக்வேரை இண்டஸ் வேலி பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். அந்த கோம்போவில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசா தவா, கடாய், ஒரு ஸ்கில்லெட், இது கூட வந்து ஃப்ரீயாக ஒரு தட்கா பேனும் கொடுத்துருந்தாங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸை விட நான் வந்து ஆஃபரில் வாங்கினதுனால எனக்கு 3500 ருபீஸில் 4 குக்வேர் வந்து கிடச்சிச்சுங்க. சூப்பர் ஸ்மூத் கேஸ்ட் அயர்ன் குக்வேர் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இது வந்து நம்ம சீசன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே சீசன் பண்ணிட்டாங்க. எப்போவும் இரும்பு பாத்திரத்தை தொட்டு பார்த்தோன்னா நமக்கு குறன்னு ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் இல்லையா? ஆனால் இது வந்து செம்ம சாஃப்டாக சூப்பர் ஸ்மூத்தாகவே நிஜமாகவே இருந்துச்சுங்க. கொஞ்சம் கூட டேமேஜ் இல்லாமல் எல்லாம் பபிள் பேக் போட்டு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது கூடவே வந்து குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, வாரண்டி கார்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. என்னதான் அவங்க ஆல்ரெடி சீசன் பண்ணி கொடுத்துருந்தா கூட இந்த தவாவை ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணும்போது நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இது மேலெல்லாம் அப்படியே இரும்பாக கருப்பாக இருக்குங்க. அதனால் நல்ல சோப் சொல்யூஷன் போட்டு தேய்ச்சி சுத்தமாக கழுவி எடுத்துருங்க. இது போல் 2-3 தடவை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற இரும்பு, கருப்பு இது எல்லாமே வந்து கையில் ஒட்டாமல் இருக்கணுங்க. நல்லா க்ளீனாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி தோசை சுடுவீங்களோ அந்த மாதிரி அடுப்பில் வந்து இந்த தவாவை போட்டுடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை இது மேலே வந்து ஃபஸ்ட்டு சாட்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது என்ன தான் நம்ம சோப்பு போட்டு கழுவி எடுத்தால் கூட அந்த தவாலேருந்து கருப்பாக வருங்க அந்த அயர்ன் கண்டென்ட் எல்லாம். இது போல் வெங்காயத்தை நல்லா கருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு அந்த வெங்காயத்தை சமையலுக்கு பயன்படுத்தாதீங்க, அதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் எப்படி தோசை ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி ஒரு தோசையை ஊற்றிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றின தோசையை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லா தோசையுமே ஊற்றி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது போல் இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறதுனால டாக்ஸின் ஃப்ரீ ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிடலாம். எந்தவித கெமிக்கல்ஸும் இல்லாமல் இயற்கையாக ரோஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பாத்திரத்தில் தான் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். இது போல் இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறதுனால நமக்கு அயர்ன் கண்டென்ட் நேரடியாக நம்ம உடம்புக்கும் தேவையான அளவு வந்து சேர்ந்துருதுங்க. உங்க கிச்சன்ல இருக்க ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க யூஸ் பண்ற நான்ஸ்டிக் குக்கர்ல சமைக்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனா அது நம்மளோட உடல் நலத்துக்கு எவ்வளவு கெடுதி தெரியுமா? அதுல PFOA, PTFAன்னு சில ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கு. நான்ஸ்டிக் குக்கரை ஹை ஃப்ளேம்ல ஹை ஹீட்ல வச்சு சமைக்கும் போது சில டாக்ஸின்ஸை அது ஃபுட்ல கிரியேட் பண்ணுது. இந்த டாக்ஸின்ஸ்னால தைராய்டு வருதான், கேன்சர் வருதான், ஏன் ரீப்ரொடக்டிவ் ரிஸ்க் கூட அதிகமா இருக்குங்கிறாங்க. அதனாலதான் நம்ம ஹெல்தி குக்வேர் யூஸ் பண்றது ரொம்ப முக்கியங்க. அதுக்கு நான் 100% நம்புறது இந்தியாஸ் ஒன்லி ஹெல்தி குக்வேர், தி இண்டஸ் வேலி. இந்த காஸ்ட் அயர்ன் குக்வேர்ல எந்த விதமான கெமிக்கல் கோட்டிங்கும் இல்லைங்க, உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி. இந்த அயர்ன் நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கும் வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியம். நீங்களும் எந்த மாதிரியே ஆரோக்கியமா சமைக்கணும்னா தி இண்டஸ் வேலியோட காஸ்ட் அயர்ன் குக்வேரை யூஸ் பண்ணுங்க.